வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் டயட், நம்மளுடைய ஐம்புலன்களுக்கும் தேவையானவளை மட்டும் காட்டி கொடுப்பது எங்கனம், அதாவது புலனடக்கம். புலன்களுக்கு தேவையானவளை மட்டும் காட்டி கொடுப்பது, புலன்களை எங்கனம் அடக்கி வைத்துக்கொள்வது. இது ரொம்ப கடினமான விஷயம். நம்ம வார்த்தையில் சொல்கிற மாதிரி இந்த 5 நிமிஷத்துலையோ 10 நிமிஷத்துலையோ தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை. இட் இஸ் எ வெரி வாஸ்ட் சப்ஜெக்ட். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் தேவையானவர்களை மட்டுமே நம்ம பார்த்துட்டு தான் வைங்க, பாக்கியெல்லாம் என்ன ஆகாது, அதை ரொம்பவும் சிறப்பாக செய்திட முடியும். தேவையற்றவர்களை தவிர்த்தாலே தேவையானதை பார்க்கறதுக்கே நிறைய இருக்குது. ஆனால் எது தேவை, வாட் இஸ் தட் வி ஷுட் கோ ஃபார் இட். எந்த எதிர்மறையான கருத்துக்களை எல்லாமே விளக்கினாலே நேர்மறையை மட்டுமே அனுசரிக்கிறதுக்கே ஒரு கண்ணாது ஒரு வாழ்வு காணாது. ஒரு லைஃப் டைமுக்கு அது போகவே போகாது. அதுலேயே நம்ம செய்யாதது என்ன, கடைபிடிக்காதது நிறைய இருக்கும். ஆனால் கடைபிடிக்கக்கூடிய 4-5 பாயிண்ட் தான். அந்த பெரியவங்களாம் சொல்லுவாங்க, 5ல் 2 பழுதில்லாமல் இருப்பது. 5 வகையான பழுது என்னது, 5 புலன்களுக்கு உள்ளது. அதில் 2ஆன பழுது இல்லாமல் இருக்கலாம். என்ன, வாய்மை. எப்போவுமே என்ன பண்ணலாம், உண்மையை பேசுறதுக்கு முயற்சி செய்யலாம். அப்புறம் வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். யாருக்கும் என்ன கெடுதலே இல்லாமல் நல்லது மட்டுமே பேசினா அதுவே வாய்மைக்கு ஏற்புடையதான். அது ஒரு சிறப்பான தவம். அதே மாதிரி அது வள்ளுவர் சொல்கிறத நம்ம கேட்டாலே, வாய்மைன்னு வச்சுட்டு அவர் வள்ளுவர் சொல்கிறத கேட்டாலே அந்த 10 குறளுக்கு பாக்கி உள்ள காலத்தை நம்ம அனுசரிக்கிறோன்னு வைங்க, பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம், நாமளும் அதுபோல் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுவே மிகவும் ஏற்புடையது. எல்லாராலும் கொண்டாடத்தக்கதாக மாறுவதற்கு எல்லா வாய்ப்புகள் உண்டு. அதனால் எந்த நேரத்தில் எதை செய்யணுமோ அதுக்கு மட்டும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலாம். புலன்களை அடக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அது என்ன, ஒரு சின்ன டப்பாவில் போட்டு பேக் பண்ணி பவுலில் வச்சுக்கிற முடியுமா, பாக்ஸில் வச்சுக்க முடியுமா? நோ சச் திங். அதாவது தட் ஹஸ் டு பி சேனலைஸ்ட் அப்படின்னு அர்த்தம். கண்ணால் பார்க்குறோம் என்ன சொன்னால், எதை பார்க்க வேண்டும், எது பார்த்தால் இன்பம் பயக்கும், அதற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதே மாதிரி காதால் கேட்டால் இன்பம் பயக்கும் அப்படின்னு சொன்னால் கேட்டு மகிழக்கூடிய செய்திகளை மட்டுமே கேட்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். கேட்டால் என்ன பண்ணோம், சில செய்திகள் நம்முடைய பகிர்ந்து கொள்ளப்படும் அப்படின்னு சொன்னால் அத்தகைய செய்திகள் என்ன பண்ணோம், மனதிற்கு துன்பமும் சரீரத்துக்கு ஆபத்தும் இல்லை உள்ளே இருக்கிற புலன்களுக்கு சிலவங்களுக்கு ஒரு சில தப்பான செய்தியை கேட்டுடுறாங்க, அதை சரிமானம் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அவங்களோட இன்டெஸ்டைன் ரொம்ப பெரிய படுத்து விடும். அவங்களுக்கு என்னால் அதை சமாளிக்க முடியாதான் இருக்கும். ஸோ அது பெரிய சொல்லுவாங்கன்னு சொன்னால் அது உடனே அவங்கள வேகமாக வேலை செய்துகளுக்கு அது இட்டு செல்லும். அதனால் இனிமையான செய்திகளை மட்டுமே கேட்க வேண்டும், ஏற்றுக்கொள்ளக்கூடிய செய்திகளை கேட்டுக்கொள்ள வேண்டும். அதற்கு எப்படி அடக்கம் என்று சொன்னால் அது எந்த அளவில் அதை புரிஞ்சுக்கணும்னு கேட்டால், எது வருவினம், எது நடக்கிறதோ அது சரியாக தான் நடக்கிறது, எது என்ன சொல்லப்படுகிறதோ அது சரியாக தான் சொல்லப்படுகிறது. எதில் யாதனின் ஈதனின் நீங்கியான், யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இல்லன். அது துறவரத்துக்கு மட்டும் சொன்ன வார்த்தை இல்லை, நமக்கு தேவையானவளை மட்டுமே செய்து கொள்ள வேண்டும், அதை மட்டுமே பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தி கொள்ள முடியும். அதனால் சில செய்திகள் நம்மளுக்கு தேவையற்றது, ஆனால் இன்ஸ்பைட் ஆஃப் இட் கம்ஸ் த்ரூ. நம்மளோட பெரிய சைக்கிளுக்கு போய்ட்டு எல்லா காதுக்கும் போய்ட்டு கடைசியில் நம்ம காதுக்கே அது திரும்பி வருதுன்னா, சில நேரத்தில் அது ட்விஸ்ட் ஆகிட்டு திருச்சி எல்லாம் பண்ணியிருக்கோம். சில நேரத்தில் சொன்ன மாதிரியே வரும். அது சொன்ன மாதிரியே வரும்னு சொல்கிறதுக்கு அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அப்படியே வருமானு கேட்டால் 100% அப்படி வராது. நிறைய அதுக்கு என்ன பண்ணோம், விங்ஸ் எல்லாம் வச்சுட்டு கலர் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அப்படியே சூப்பரான மேக்கப்லாம் செய்துக்கிட்டு அப்புறமா தான் வருமா இருக்கும். தோஸ் திங்ஸ் ஆர் டு பி அஷ்யூர்டு. நமக்கு தேவையானா எடுத்துக்கலாம், தேவையில்லைட்டா அதை நம்ம அதோடு நிறுத்திடலாம். அப்படி இருக்கணும். ஆனால் இதில் எத்தனை பேருக்கு வயது வந்தவர்களுக்கு இது போல் ஒரு மெச்சூர்டு மைண்ட் இருக்குது அப்படின்னு கேட்டால் அங்கேயும் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அதனால் எப்போவுமே ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க எப்படி, சரியானதை சொல்லும்பொழுது அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனமில்லை. அதனால் புலன்களை காதுக்கு கேட்கக்கூடிய செய்திகள் சிறப்பானதாகவும் இனிமையானதாகவும் இருக்க வேண்டும். பேசக்கூடிய செய்திகளும் இனிமையானதாகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்பது இட் இஸ் குவைட் சப்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக இல்லை, எல்லாருக்கும் எது சரியோ அவன் எல்லாருக்கும் சரிதான். எல்லாருக்கும் எது சரியோ அது எல்லாருக்கும் தான் சரி. வேற ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு தப்பு அப்படின்னு சொன்னால் அந்த பர்சன்டேஜ் ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நார்மல் கர்வ் அப்படி போட்டோன்னு வைங்களேன், ஒரு 2% இருக்கிறதா எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருப்பாங்க. 2% இருக்கிறவங்க தான் அந்த எந்த கேட்டகரியும் புரிஞ்சு கொள்ள முடியாத நிலைமையில இருப்பாங்க. பாக்கி இருக்கிற சென்ட்ரல் லைனில் இருக்கிறவங்க எல்லாருமே நார்மாலிட்டிக்கு கொடுவில் தான் இருப்பாங்க. அப்போ இந்த நார்மாலிட்டிக்கு எது சரியோ எல்லாருக்கும் அதுதான் சரி. காலை எழுந்தவுடன் குளித்து சாமி கும்பிட்டு படிக்கணும், மாலை முழுதும் விளையாட்டு, அது எல்லாருக்கும் தானே விளையாட்டு.
ஏதோ ஒருத்தர் 2 பேர் மாலையில் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா அவங்களுக்கு சுகவீனமாக இருக்கும், அவங்களால விளையாட முடியாது, இல்லை அவங்களுக்கு விளையாட தெரியாது, இல்லைன்னா அவங்களுக்கு நிறைய ஹோம்ஒர்க் இருக்குது, படிக்கணும், ஸ்கூலுக்கு நாளைக்கு நிறைய டைட் ஒர்க்குன்னா அந்த விளையாட்டை தே வில் ஃபோர்கோ விளையாட்டு அண்ட் என்ன பண்ணுவாங்க, விளையாட்டை தவிர்த்துட்டு உட்காந்து பாடம் படிப்பாங்க. இந்த பாடம் படிக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னா அவங்களும் போய் விளையாடுவாங்களா? அப்படி தான் விளையாடுவாங்களா இருக்கும். அதனால் ஏதோ ஒன்று சரியானதை எடுத்துக்கணும்னு சொன்னால் சில சாதாரண ட்ரைவியல் திங்ஸை நம்ம டிலீட் பண்ணலாம். இதை எப்படி மெச்சூர்டாக புரிஞ்சுக்கணும், மன முதிர்ச்சியில் இந்த விஷயங்களை எப்படி எடுத்துக்கணும்னு சொன்னால், இப்போ இன்றைக்கி நேரத்தில் எது தேவையானது, இப்போ ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஸ்பேர் வேணும் இந்த ஹோம்ஒர்க்கெல்லாம் அசைன்மெண்ட்டெல்லாம் எழுதி முடிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக என்ன பண்ணோம், இந்த அசைன்மெண்ட் எழுதுகிறது தான் பலுவான வேலை. விளையாடுறது வந்து சாதாரண ட்ரைவியல் திங்ஸ் விச் வி கேன் ஃபோர்கோ ஃபார் த டுடே. இன்றைக்கி மாலை பொழுது விளையாட்டை தவிர்த்துட்டு அந்த நேரமும் படிக்கிறதுக்கு செலவு பண்ணால் நாளைக்கு வகுப்பில் சிறப்பான மாணவனாக நம்மளால் என்ன பண்ண முடியும், காட்டிக்க முடியும். வி கேன் ப்ரெசென்ட் அவர் செல்ஃப் அஸ் என்ன ஸ்டூடியஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம காட்ட முடியும்னா அதற்காக இந்த 2 மணி நேரம் விளையாட்டை வி கேன் ஃபோர்கோ திஸ். இதை இந்த மாதிரி கருத்துக்களை பிள்ளைங்களுக்கு எடுத்து சொன்னால் அந்த புரிதலில் இருக்க சிறப்பு இருக்கே, அங்கே என்ன இருக்கு, நம்ம கட்டுப்பாடு உடனடியாக சொல்லும்பொழுதே அதில் கட்டுப்பாடோடு தான் இருக்கு. ஸோ இவை அனைத்துமே புலன்களுக்கு தேவையான செய்திகள் எதுவோ இப்போ என்ன பண்ணோம், படிக்கிறதுக்கு முன்னாடி என்ஜாய்மெண்ட் இல்லை, கண்டிப்பாக படிக்கணும். என்ஜாய்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொண்டால் தேர் ஆர் அக்கேஷன்ஸ். அன்றைக்கி என்ன பண்ணலாம், 2 நாளைக்கு விடுமுறை இருக்குது, அன்றைக்கி வி வில் கீப் இட் அசைட், இன்றைக்கி மாலை சாயந்தரம் போயிட்டு விளையாடிடலாம் அப்படின்னு நினைக்கிறது நியாயம். அப்படி குழந்தைகளுக்கு எது சரியோ சரியான வழிப்பாதையை காட்டி கொடுப்பது மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.